ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான ரவா பர்ஃபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகின உடனே 1 டம்ளர் அளவுக்கு நான் ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரவையை மிதமான சூட்டில் ஒரு 3லிருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரவையை வறுத்ததுக்கப்புறமா இன்னொரு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதித்து வர டைமில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கக்கூடிய ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ரவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்குங்க. ஒட்டுக்க எல்லாத்தையும் போட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ரவை பாலில் நல்லா இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும். இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா அதில் 1 டம்ளர் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த சர்க்கரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணோன்னே இந்த ரவை நல்லா இலகி வரும். பாருங்க, கெட்டியானது எப்படி இலகி வந்துருக்குன்ட்டு. இந்த மாதிரி நல்லா இலகி வரும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கெட்டியாயிரும். இப்போ பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வரும். அந்த டைமில் நம்ம இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அந்த பிளேட்டில் நம்ம நெய் தொடைய வச்சிடலாம். இது நெய் தொடவின பிளேட்டு. இந்த பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ரவை அந்த கலவையை போட்டுடலாம். போட்டுட்டு கரெக்டாக எல்லாத்தையும் லெவல் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு கத்தியோ இல்லாட்டி ஏதோ ஒன்று வச்சு லெவல் பண்ணி விட்டுருங்க. இது பாதி ஆறணுன்னா நம்ம பீஸ் போட்டுடலாம். இதில் நான் டெக்கரேஷனுக்காக பாதாம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக ஆறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சுவையான ரவா பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.